கூட்டணி கட்சிகள்லாம் இவங்க கூட கடைசி நிலைச்சு நிப்பாங்களா இல்ல போயிருவாங்களா? எங்க கூட்டணி கட்சிகள் ஒரு குழப்பத்தோட தான் இருக்காங்கன்னு நான் பார்க்கின்றேன். பிசிக இன்னும் குழப்பத்துல தான் இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு பங்கு கிடைச்சிருக்கு. வன்னியரசு அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்காரு, அதை பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இதே மாதிரி நம்ம தொடருவோமா மாட்டோமா? 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இது உட்பட்டதாங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியோடைய கூட்டத்திற்கு போகல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அதிமுக ஆட்கள் செங்கோட்டையின் மூலமாக வருகிறார்கள் நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க பாருங்க, ஒரு 3 வாரத்துல செங்கோட்டை எனக்கு சுயமரியாதை இல்ல, எனக்கு வெக்கமான சூடு சரணம் எதுவுமே கிடையாது. நான் இங்க ஒரு புழுவா பூச்சியாக இருக்கிற தயாரா இருக்கேன், நான் படுத்து உருளுவேன். அப்ப தாராளமா நீங்க இருக்கலாம். சரி, நான் ஓட்டைகள் அடைப்பேன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனியும் என்ன மாற்றத்தை விஜய் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்? நீ ஊரா போய் டயலாக் பேசணுமா? அவரு போலீஸை பார்த்து விஜயகாந்த் படத்துல பேசுற மாதிரி, ஏய் போலீஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பேசணுமா? எனக்கு புரியலையே. என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இன்னும் எல்லாமே சிங்கப்பூர் அதிரடி படைன்னு போட்டீங்க. சரி, அந்த படை ஒழுங்கா போட்டீங்களா? அந்த படைக்கு எந்த பவர்ஸும் இல்லை. யுத்தமிழ் உடற்பணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தங்களுடைய சாதனைகள்லாம் எடுத்து அவர் ஒரு பட்டியல் மாதிரி போட்டு பேசியிருக்காரு. நாங்கள் மக்கள் இயக்கமாக இருந்து நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டியலாம் பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து நாங்கள் 8 பேருக்கு பட்டியலின் சமுதாயத்தை நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இந்த டைம்ல பேசிட்டு இருக்காங்க? இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் இவங்க கூட கடைசி நிலைச்சு நிப்பாங்களா இல்ல போயிருவாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகள் ஒரு குழப்பத்தோட தான் இருக்காங்கன்னு நான் பார்க்கின்றேன். அமைச்சர்ல பங்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதான் கரெக்டான பாயிண்ட். நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஆமா, அமைச்சரவை பங்கு கொடுத்துட்டோம், ஆனா நாளைக்கே நாங்க ரிசைன் பண்ணா நடக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க நடக்க போகின்ற அடுத்தடுத்த தேர்தல்களில் இப்ப காங்கிரஸ் ரொம்ப தெளிவா, ஒரே ஒரு கட்சி துரோகம் செய்தாலும் தெளிவா இருக்கிறது காங்கிரஸ் பண்ணதான். இனிமேல் நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ராஜ்யசபையில் ஏதாவது ஓப்பன் ஆனிச்சுன்னா சரி, எல்லாத்துலையும் நாங்க விஜய் கூட தான் நாங்க கூட்டணி வைக்க போறோம், இனிமேல் எதுவும் மாறாது அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேயே ஒரு குழப்பம் என்ன கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அந்த நினைப்புல தான் இருக்காருன்னு தெரியல. அவர் 2029 அவர் எப்படி பாக்குறாரு? விஜயும் வேணும், ஸ்டாலினும் வேணும். எப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு எப்படிங்க எப்ப இவர் தாவேக திமுக அப்படின்னா தமிழ்நாட்டு மட்டும் தான் அடிச்சுக்கோ, நாங்க தமிழ்நாடு தாண்டி ஒன்னா சேர்ந்து ஒரே பஸ்ல போயிடுவோம்பாங்களா? அது எப்படி நடக்கும்? இருதரும் அரசியலா மாத்தணும்னு தாவேக ரொம்ப முயற்சி பண்றாங்க. அதிமுக காலி பண்ணி நம்ம 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது இது எப்படி நடக்குங்கிறது தெரியல. சோ காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் கூட தான் பயணிக்க போறோம். பாராளுமன்றத்தில் நம்ம தான் பயணிக்க போறோம். ராஜ்யசபையில் இப்பதான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு நம்ம ஒரு சீட்டு வாங்கியிருக்கோம். உள்ளாட்சி தேர்தலில் 2-3 மேயர் கேட்போம், 10% இடம் கேட்போம், 20% இடம் கேட்போம், ஒரு இடத்துல இருக்காங்க. பிசிக இன்னும் குழப்பத்துல தான் இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு பங்கு கிடைச்சிருக்கு. வன்னியரசு அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்காரு, அதை பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இதே மாதிரி நம்ம தொடருவோமா மாட்டோமா? அவங்களுக்கு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் என்ன கனி இருப்ப காய்க்க வந்துட்டா ஏதோ ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு தோழர்? எனக்கு கனி காய்னு ஏதோ சொல்லி இதை விட எப்படி வெளிப்படை சொன்னேன். தயவுசெய்து வெளிப்படையா சொல்லுங்க, எங்களுக்கு புரியல. இல்ல புரியலாம் தான் நான் சொல்றேன். தயவு செய்து ஆமா இந்த கூட்டணியில தொடர்றோம், இல்ல இந்த கூட்டணிக்கு போயிட்டோம்னு சொல்லுங்க. தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இது உட்பட்டதாங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியோடைய கூட்டத்திற்கு போகல, திமுகவும் போகல, இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்கன்னு ஒரு பக்கம். ஆனா 2 பேருமே போகலங்கிறது வேற கதை. போனது யாரு? மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், இவங்க தான் போனாங்க. இதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்தியா கூட்டணியில தாவேக இருக்கா இல்லையா? திமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திமுக நாங்க காங்கிரஸ் இருக்கின்ற காரணத்தில் அதை புறக்கணிக்கிறோம்னு இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா தாவேக இருக்கா இல்லையா? தாவேக அங்க இல்லைன்னா ஐயோமல் அங்க இருக்கா இல்லையா? அப்ப ஐயோமலோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற பல குழப்பங்கள் இருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்கு, நாங்கள் எதிர்பார்த்த போஸ்ட், அது சரியான ஒன்று தான், அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். பட் ஃபியூச்சர்ல இதுதான் தொடருமாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இன்னொன்று, இப்போ ஸ்டாலின் அவர்கள் சில இடங்கள்ல இந்த ஆட்சியை நீடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி போகலாம்னு பிரதமர் மோடி சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா சென்சஸ் எடுத்துட்டோம், சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, நம்ம 1 நேஷன் 1 எலெக்ஷன் பெறலாம்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. 2029 ஒருவேளை தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வருது, நீங்க இங்க மத்தியிலும் தேர்தல் வருதுன்னா அது எந்த மாதிரியான போட்டியாக இருக்குங்கிறது பெரிய குழப்பம் இருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகள் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் மேபி ஒரு தெளிவு கிடைக்கலாம். எனக்கு இடைத்தேர்தலை கூட சில நேரம் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் உங்களுக்குள்ள எங்களுக்குலாம் புறக்கணிச்சுட்டு போறோன்னு கூட சொல்லிடுவாங்க. இல்லைங்க நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கூட போறோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலையும் அவர்கள் ஒரு முடிவை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு தெளிவு பிறக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம கொடுத்த பங்கை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அதற்கு மக்களோட சேவை செய்யலாம்ங்கிற இடத்துல இருக்கிறாங்க.
ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் தாவேக்கால இருந்து அந்த ஆதரவாளராக பயணிச்சிருக்கீங்க, நிறைய இடங்கள்லாம் பங்கேற்று பேசியிருக்கீங்க. இப்போ பார்க்கும்போது அண்மையில் வந்து தாவேக்காவுடைய அந்த பனையூர் கேட்டுக்கும் வெளியில் பார்க்கும்போது நிறைய தொண்டர்கள்ன்ற தாண்டி கட்சியினுடைய அதிமுக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் முண்டியடிச்சு கொண்டு போறாங்க. அதில் நிறைய பேர் எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பேர் தாவேக்காவை நோக்கி படையெடுத்து போறாங்க? பசை இருக்கிற இடத்துல ஒட்டிக்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து இன்னைக்கு அது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு, நமக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க வந்து இப்போ சில பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சியும் சாராம இருப்பாங்க. நீங்க திமுக ஆட்சிக்காலம் வரும்போது கலைஞர் போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சிருவாங்க. திமுக ஆட்சி போனா கலைஞர் போட்டோ அப்படி விட்டு அறிஞ்சிட்டு ஜெயலலிதா போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்சிகள் ஸ்டாலின் போட்டோ, எடப்பாடி போட்டோ, இன்னைக்கு விஜய் போட்டோ வந்துருச்சு. அந்த மாதிரி சில கடைகள் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து எல்லா தலைவர்கள் போட்டோவும் இருக்கும். அதே மாதிரி அதுல எந்த நேரத்தில் எந்த போட்டோ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து மாட்டிக்கலாம். அதே மாதிரி வண்டிலையும் வச்சுப்பாங்க. வண்டியில வச்சிருப்பாங்க. கொடி வந்து டக்குன்னு இந்த கொடியை தூக்கி போட்டுட்டு இந்த கொடியை கட்டுவாங்க. அது இன்னும் சில பேர் இருக்காங்க, செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு கொடி கட்டுவோம், அடுத்து மதுராந்துக்கு போகும்போது வேற கொடி கட்டுவோம். அந்த மாதிரி குரூப்பும் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இடத்துக்கு போனா நமக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது சாதிச்சுக்க முடியும், நமக்கு ஏதோ சிக்கல் வராம இருக்கும் அப்படிங்கிற மட்டும் தான் அவங்களுடைய நோக்கம். உங்களுக்கு பெருசா வந்து மக்கள் மேல அன்பு, மக்கள் மேல அக்கறை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உண்மையில் இவங்க போகும் பொழுது எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு டயலாக் சொன்னார். எடப்பாடி அங்க அதிமுகவில் மரியாதை இல்லாத காரணத்தினால நான் இங்க வர்றேன். உங்களுக்கு இங்க என்ன மரியாதை கொடுத்தாங்க எனக்கு புரியலையே. ஏங்க நீங்க கட்சி தலைவர் உங்களை பார்க்க மாட்டார், விஜய் அவர்களை நீங்க பார்க்க முடியுமா? நீ பனையூருக்கு வரமாட்டார், சரி புசியானந்த சொல்லி, ஆனா என்ன அதெல்லாம் முடியாதுப்பா, நீ என்ன பார்க்கறதே பெரிய விஷயம், என்ன நீ பார்த்துட்டீங்களா, அதோட உனக்கு வேணுமாங்கிறதான் புசியானந்த அவர்களோட ஸ்டாண்ட். இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதாவது இந்நாள் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளோ பேரும் போறாங்க. அவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை நாங்கள் அங்கே மரியாதை இல்லை. அங்கே மரியாதை இல்லைன்னா உங்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் கூட இப்போ ஒரு 5 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜயபாஸ்கர், சத்யபாமா, இசைக்கு சுப்பை எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து போறாங்க, அவங்களுக்கு ஆதவர்ஜனா என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், மறுபடியும் நீங்க விசில் நீங்க ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். இடைத்தேர்தல் அவங்க நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே மாதிரி தான் இருப்பாங்களான்னு டவுட் தான். ஏன்னா சில பேர் சில நேரத்தில் நாங்கள் வாரிய போஸ்ட் கொடுத்து இவங்களை பண்ணிட்டு நம்ம ஆட்களை கூட இறக்கலாங்கிற ஒரு கதையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து அப்படியே நடக்குங்கிறது தெரியாது. ஆனா இப்ப போன கூட்டம் இருக்கு இல்லையா, நான் ஒரு காலத்தில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க நீங்க. ஆனா அதற்கு அதிமுக மறுபடியும் வலிமை பெறணும். அதிமுக மறுபடியும் வலிமை பெற்றால் இவங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த போன கூட்டம் இங்க மரியாதையே இல்லை, நான் மறுபடியும் வந்து ஆமா மரியாதையே இல்லை, எதை எதிர்பார்த்து வந்தோமோ அது சுத்தமா இல்லை, இது என்னங்க கட்சி நடத்துறாங்க இவங்க அப்படின்னு ஒரு நாள் கலந்து வரக்கூடிய காட்சிகளும் நீங்க பார்ப்பீங்க. அது உடனடியாக நடக்காது. மறுபடியும் தாய் கழகத்தையே வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. ஏங்க நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ பனையூரை பார்த்து சேர்ந்துட்டாங்க. அடுத்ததாக நீங்க என்ன நடக்கும்னா, மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலர்களை பார்த்து பேசி அவங்களோட ஒன்றடைஞ்சு இவர் சொல்றாரு, ஒன்றடைஞ்சு வேலை பாருங்க, ஈகோ பார்க்காதீங்க. அந்த மாவட்ட செயலர் என்ன தெரியுமா பண்றாங்க? இப்போ உதாரணத்துக்கு நீ தான் மாவட்ட செயலர் வச்சுக்கோங்களேன், நான் வந்து பனையூரில் சேர்ந்த ஆள் வெளியே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படியா ஆத்தியம் வந்திருக்காரா, சரி உட்கார சொல்லு. நீ ஒரு வேலையும் இருக்காது உங்களுக்கு ஒரு வேலையும், விக்ரமுக்கு ஒரு வேலையும் இருக்காது. ஆனால் ஜெகதீஸ்வரன் அப்படியே ஐயோ விக்ரம் எப்போ பாப்பாரு அப்படியே முடிச்சுட்டே இருப்பேன். அண்ணன் இருங்க அண்ணன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, அண்ணன் பேப்பர் படிக்கிறார், அண்ணன் பேப்பர் படிக்கிறா இல்லையாங்கன்னு தெரியாது. ஒரு மணி நேரம் கழிச்சா வாங்க அப்புறம் சரி அப்படியா சரி ஓகே சரி பார்க்கலாம் வரட்டா அப்படி சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. அப்போ நான் என்ன யோசிப்பேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 1 மணி நேரம் நான் ஒரு முன்னாள் நிர்வாகியாக இருந்தவன், ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தவன், நீ என்னை இப்படி பாடப்படுத்துறியன்னு இது நடக்கும். நீங்கள் இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கிறது ஓகேன்னா நீங்கள் செய்யலாம், பிரச்சனை. ஆனா இதுக்கு முன்னாடி அங்க போன செங்கோட்டையருக்கு உரிய மரியாதை கொடுத்து அவரை நியமிச்சு அவர் எம்எல்ஏ ஆக்கி இப்போ அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்காங்கல்ல. செங்கோட்டையர் ஆப்வியஸ்லி எம்எல்ஏ கொடுப்பாங்கிறது எல்லாருக்கும் சட்டமன்ற உறுப்பினராக கொடுக்காம எப்படி இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பாருங்க, செங்கோட்டையர்களுடன் 74 பேர் கூட போனாங்க. அந்த 74 பேர் ஒருத்தர் கூட போஸ்டிங் போடல, இன்னைக்கு வரைக்கும் போஸ்டிங் போடல. நீங்க ரொம்ப வேணாம், சத்யபாமா அவர்களுக்கு போஸ்டிங் போட்டாங்களா? அவர் கூட தான் போனாங்க, போடல. அமைச்சராக நிறைய முயற்சி பண்ணார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சார் கவுண்டர் சமுதாயத்தில் ஏற்கனவே நிறைய ஆட்கள் போட்டாச்சு, அதனால வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அமைச்சராக செங்கோட்டையர் முயற்சி பண்ணார். சரி செகண்ட் ரவுண்ட்லேயே கொடுங்க, நாங்கள் செகண்ட் ரவுண்ட்லேயே கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கீர்த்தனா அவர்களுக்கு பதிலாக இவங்கள தான் போடுற மாதிரி, சத்தியமாமா போடுற மாதிரி பிளான் பண்ணாங்க. இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு ஆதோஜனா என்ன பண்ணார், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட ஒர்க் பண்ணது கீர்த்தனா, அதனால் அவங்கள போடலாம்னு சொல்லி போட்டார். சரி செகண்ட் ரவுண்ட்ல கூட போனால் அதுவும் முடியாதுன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் போட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் கூட போனாங்கன்னா எங்கள் முதல்ல போஸ்டிங் வாங்கி கொடுனா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அதிமுக ஆட்கள் செங்கோட்டையன் மூலமாக வருகிறார்கள் நினைக்கிறாங்க. இல்லை நீங்க பாருங்க, ஒரு 3 வாரத்தில் செங்கோட்டையனே இல்லை, இந்த வாரம் தான் செங்கோட்டையர்களே வந்திருக்காரு. ஏங்க அவர் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் எம்ஜி சம்பத்தை கூட்டிட்டு வந்து அவர் வீட்டில் உட்காந்துக்குவாரா? இது செய்வது ஆதவர்ஜனா என்ன தெரியுமா பிளான் பண்றாரு? 3 கார்னர் கான்டெஸ்டா இருந்துச்சு, மும்முனை போட்டியாக இருந்தது. இந்த மும்முனை போட்டியில நம்ம தத்தி தவழ்ந்து மேலே வந்துட்டோம். திமுக 2வது இடம், அதிமுக 3வது இடம். நமக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்சி மக்களுக்கு பிடிக்கல. அப்போ திமுக போன இடத்துக்கு நம்ம போகலாம், இல்ல அதிமுக போன இடத்துக்கு நம்ம போகலாம். அப்ப திமுக அதிமுக கூட முதல் 2 இடங்களுக்கு வரலாம். அது நமக்கு ஆபத்து. என்னைக்கா இருந்தாலும் 3 கார்னர் கான்டெஸ்ட் ஆபத்து. அப்போ இதை 2 கார்னர் கான்டெஸ்டா மாற்றணும். அப்ப இருதரப்பு அரசியலாக மாற்றுறதுக்கு தேவைக்க திமுக இருந்தா போதும்.
அப்போ ஒட்டுமொத்த அதிமுக அழிச்சு கரைச்சு காலி பண்ணி தாவேக பக்கம் இழுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதா அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் வேலை பார்க்குறாரு. இது புஷியானந்த் அவருக்கு இது புரிஞ்சிருக்கலாம் இல்லை புரியாமல் இருக்கலாம். அவர் என்ன யோசிப்பாருன்னா, அடுத்தவங்க யார் உள்ள வந்தாலும் நமக்கு அது ஆபத்து. அதிமுக யார் இருந்தாலும் நமக்கு ஆபத்து. அது வந்து நம்மளுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கும் ஆபத்து. இப்போ ஒன்றும் வட்டத்தில் நிறைய பேர் பிளான் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே வட்ட செயலராக அதிமுக இருந்தேன், எனக்கு அந்த சீட்டு கொடு, நாளைக்கு கவுன்சில் சீட்டு கொடுனா இது அவங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ண இதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்ட்டு புஷியானந்த் அதெல்லாம் தவிர்க்க விரும்புகிறார். அதனால அவர் என்ன சொல்லுவார், எவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்ப முடியுமோ அனுப்பிச்சு விட்றான் அப்படின்னு சொல்லுவார். பிளைனாக சொல்லிடுவார். அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க, இல்லை இயல்பாகவே அவங்க பண்ணுவாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு புதிய ஆட்களை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ இந்த போன கூட்டம் இல்லாமல் இந்த ஒவ்வொரு வாரமாக போன கூட்டம்லாம் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆதோர்ஜனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஆதோர்ஜன் இருங்க கொஞ்சம் இருங்க பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கிறதா சொல்லிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் நான் 90% அதிமுக 50% அதிமுக கதை சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த 50% 90%லாம் அப்படியே திரும்பிக்கிட்டு வரும். இல்ல அதிமுக பக்கம் போகும். அதான் சொல்றேன், அதிமுக வலிமை அடைச்சிட்டா தாய் கழகத்துக்கு திரும்பிடும், இல்லை முன்னாள் தாய் கழகத்துக்கு போயிடும், பிறந்த குழந்தை பிறந்த இடத்துக்கு போயிடும். ஏதாவது ஒரு இடம் நடக்குமே தவிர நீங்க தாவேக்கால போயிட்டு நீங்க வந்து அங்கே பெருசாக சாதிச்சிடலாம் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. அது கண்டிப்பா இந்த பேட்டியை பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் எவ்வளவோ பேர் வந்து இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இது வேணாம் பொண்ணுல இப்பயே ஒருத்தர் 10 நாளைக்கு முன்னாடி சேர்ந்தார். எந்த ஒரு பாப்புலர் டிப்டி எம்எல்ஏவா 10 நாள் வெளியே வந்துட்டார். 10 நாள்ல வெளியே வந்துட்டாரு. எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஏன் அவர் வெளியே வந்தாரு? அவருக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு இவங்க எல்லாம் பேசிட்டாங்களே கிளீனாக தெரிஞ்சிடும். தாவேக்கால போனால் நீங்கள் சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிறது. இல்லை எனக்கு சுயமரியாதை இல்லை, எனக்கு வந்து அக்கமான சூடு சரணம் எதுவுமே கிடையாது, நான் வந்து இங்கே ஒரு புழுவா பூச்சியாக இருக்கிற தயாராக இருக்கேன், நான் படுத்து உருளுவேன், புஷியானந்த் கிட்ட அப்போ தாராளமாக நீங்கள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நிறைய நடிகைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க நிறைய பதிவுகள்லாம் போட்டு விஜயை பாராட்டிட்டு இருக்காங்க. பொதுமக்களை போய் சந்திக்காதவர் நடிகர்கள் மட்டும் சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் கட்சிக்கும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒன்று யார் வந்தாலும் முன்னாடி புஷியானந்தும் ஜான் ஆரோக்கியசாமி சேர்ந்து 2 சவர் மாதிரி நின்று தடுத்து பார்த்தாங்க. அது மீடியாலையும் பெரிய செய்தியாகாது. ஒரு கட்சியில் சேர போகிறாங்க, அதெல்லாம் பெரிய செய்தி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டை திறக்காம விட்டீங்கன்னா கேட்டை அடிப்பாங்க. இது ஆளுங்கட்சி ஆகிடுச்சு, மீடியா ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் வர்றாரு ஆனால் தடுக்கிறாங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் நியூஸாக போயிடும். அப்போ வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி சேர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதை இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இருக்காங்க. நீங்கள் பார்த்ததில் நடிகைகளை பார்க்குறாரு, மக்களை பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்க்குறாருங்கிறத தாண்டி சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுடைய ஒரு தோற்றம் நம்ம பார்க்குறோம். ஒரு உடல் மொழி இன்னைக்கு நீங்கள் விட்டுருங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப வீராசமாக ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஆனால் ஜென்ரலாக ஏன்டா இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், என்னடா இங்கே நடக்குது, அவரை பற்றி பேசினா கூட அவர் ஜோக் சொல்லு. நேற்றுலாம் ஒரு இந்த டம்ளர் காமெடிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. பிரேமலதா வந்து டம்ளர் வைக்காம நீங்கள் வந்து பாட்டில் வைங்க, கிளாஸ் வைங்க சொன்னாங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து அது வேண்டாம்னு சொல்லி சொன்னார். தங்கம் தென்னரசு வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தார். அப்போ கூட ரொம்ப நேரம் யோசிச்சு ரொம்ப நேரம் கழிச்சா சிரிக்கிறாரோ, அப்படியா ஒரு காமெடி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. என்னங்க நீங்க காமெடி எல்லாம் சிரி காமராஜர் 8வது முறையா பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கு அதுக்கு உடனே சிரிச்சார், ரியாக்ட் பண்ணார்ல. அதான் சொல்றேன்ல, அவரு பல நேரங்கள்ல நீங்க வந்து பிசிக்கலா நம்ம பிரசன்ட் ஆயிருக்கோம், மென்டலா பிரசன்ட் ஆயிருக்கோமான்னு தெரியல இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கு. ஆனா நீங்க சக நடிகர்கள் இயக்குநர்களா வரும்பொழுது அவருக்கு பயங்கர குஷி வந்துடுது. ஒரு அப்பா நம்மளால ஒருத்தர் வந்துட்டான்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்த உடல் மொழியில தெரியுது, அந்த போட்டோல தெரியுது. அந்த ஒரு மகிழ்ச்சி சட்டமன்றத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அவருக்கு இல்லை. என்னடா பிடிச்ச உட்கார வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இல்லாம உட்காந்துருக்க மாதிரி அதான ஒரு உடல் மொழி அவர்கிட்ட இருக்கு. முதலமைச்சர் ஆயிட்டோம், என்னடா இது டெய்லி உட்காரணும், டெய்லி காலில இருந்து எந்திரிச்சு வந்து உட்காந்து நம்ம இங்கே சாப்பாடு சாப்பிட்டு அது வேற நமக்கு கிளப்பி விட்டாங்க. இங்கதான் சாப்பாடு சாப்பிடுவாரு, அங்கேதான் ஒரு 6 மணி தான் கிளம்புவாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தினம் நம்ம இங்க உட்காந்து என்ன வேலை இது, நம்ம பாட்டு ஜாலியா இருந்தோம், ஒரு ஃபைட் பண்ணோம், ஒரு சாங் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். அப்படி ஒரு லைஃப்பை விட்டுட்டு இங்கே வர்றதுங்கிறது அவருக்கு நிறைய யோசனைகளை கொடுத்துருக்கும். ஸோ அதனால இருக்காரு. ஜென்ரலாக இந்த ஒரு மகிழ்ச்சி, இந்த ஒரு ஆரவாரம் அவருக்கு உள் மனசுல சட்டமன்றத்தில் உட்காரும் போது இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அது பெருசாக மிஸ் ஆகுது. இறுதியான கேள்வி, இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த 45 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்செயல் நடக்குது, நம்மளால பார்க்க முடியுது, படிக்க முடியுது. தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், பிறந்த குழந்தை மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் அடைச்சா மட்டும்தான் நாங்கள் நல்லது செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு முடிவில் அந்த ஆட்சி எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் எந்த மாதிரி நிலையை பெறுவாங்க? ஒன்று, நீங்கள் வந்து இப்போ மின்வெட்டு குறித்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் அவர் கேட்குற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் அந்த கேள்வி கேட்குறேன். மே 4ஆம் தேதி வரைக்கும் இதே பணியாளர்களை வைத்து நாங்கள் சமாளித்தோம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களால் ஏன் சமாளிக்க முடியவில்லை? அந்த கேள்வியை தான் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து சீட்டார் நிர்மல்குமார் அவர் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறார். ஒரு குற்றச்சாட்டுங்கிறது, சார் நாங்கள் போய் ஐடியா சொன்னால் நீ திமுகலா, நீங்கள் ஒரு அரசு ஊழியரை பார்த்து, அரசு அதிகாரிகளை பார்த்து இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஏங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சேருக்கு தாங்க விசுவாசி.
இந்த சேர்ல விஜய் இருந்தாலும் விஜய்க்கு விசுவாசி, இந்த சேர்ல ஸ்டாலின் இருந்தாலும் ஸ்டாலின் விசுவாசி, இந்த சேர்ல எடப்பாடி இருந்தாலும் எடப்பாடி விசுவாசி. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்வாங்க. இன்னொன்னு, இந்த முறை நீங்கள் தபால் வாக்குகள் பிரிக்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அரசு ஊழியர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள், தாவேக்கு வாக்களிச்சிருக்காங்க, அரசு ஊழியர்கள் சேர்ந்தாங்க உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரசு ஊழியர்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க, நீ தாவேக்கு நீ திமுக ஆளாடான்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்க? அப்போ உங்களுக்கு நிர்வாக ரீதியாக அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதான் மின்வெட்டில் எல்லாரும் சொல்ற ஒரே பிரச்சனை. சார், இவர் வந்து எங்களை பார்த்து திமுக ஆளான்னு கேட்கிறார், நாங்கள் எப்படிங்க வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒன்று சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறந்த குழந்தை இப்பதான் பேச்சு வந்திருக்கு, இப்பதான் பாடம் வந்திருக்கு, இப்போ 100 கொலை நடக்கணுமா, இல்லை 200 கொலை நடந்தா ஓப்பா 200 வந்துருச்சுப்பா இனிமேலாவது கண்டுபிடிச்சிக்கலாமான்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் கவர்னன்ஸ் தான் அப்படி பண்ணிட்டு போயிடலாம், சட்டம் ஒழுங்குலாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ண தெரியல, நீங்கள் வந்து பண்ண வேண்டியதானே, யார் உங்களை தடுத்தா? சரி, நான் ஓட்டைகள் அடைப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனியும் என்ன மாற்றத்தை விஜய் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்? நீ ஊராக போய் டயலாக் பேசணுமா? அவர் போலீஸை பார்த்து விஜயகாந்த் படத்தில் பேசுகிற மாதிரி, ஏய் போலீஸ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பேசணுமா? எனக்கு புரியலையே. என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இன்னும் எல்லாமே சிங்கப்பூர் அதிரடி படைன்னு போட்டீங்க. சரி, அந்த படை ஒழுங்கா போட்டீங்களா? அந்த படைக்கு எந்த பவர்ஸும் இல்லைங்க. எஃப்ஐஆர் கூட துப்பாக்கி இல்ல, எஃப்ஐஆர் கூட துப்பாக்கி கூட விடுங்க, துப்பாக்கி எல்லாம் விடுங்க, எஃப்ஐஆர் விட முடியாது. சார், அந்த 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 படைக்கு எக்ஸ்க்ளூசிவான ஹெல்ப்லைன் இருக்கா? கால் லைன் இருக்கா? இல்ல. நேத்து ஒரு நம்பர் 1091 நம்பர் அறிமுகப்படுத்தி, அது ஏற்கனவே இருக்கிற நம்பர். குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான நம்பர் 100ங்கிறது ஏற்கனவே இருக்கிற நம்பர். 100க்கும் 1098க்கும் அடிக்கிறதுல எது நீங்க எக்ஸ்க்ளூசிவா நம்பர் 112 114 ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அது பண்ணணும்ல. அது பண்ணல. அவங்களுக்கு பவர்ஸ் இல்ல, ஃபண்டில் வச்சு அவங்க வந்து யூனிஃபார்ம் கூட வாங்க முடியாது, அது காசு கேட்கறாங்கிற குற்றச்சாட்டு வருது. இப்படித்தான் இது போயிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க அப்போ போலீஸ் மேல உங்களுக்கு இன்னும் என்னதான் மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற தெரியும். ஏன்னா இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு இது இன்னுமே திமுக போலீஸா இருக்கிறாங்க, சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்க உருவாக்க முயற்சி பண்ணுவீங்க. மோடி அவர்கள் எப்போ பார்த்தாலும் எப்படி நேருன்னு சொல்லிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஒரு திமுக சொல்லியே காலம் கடத்தலான்னு பார்க்கின்றாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்கள் காத்திருக்க மாட்டார்கள். மக்களும் கேள்வி கேட்பார்கள், எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். இந்த வாக்குறுதியில் என்னன்னா, இந்த 6 சிலிண்டர் வழங்குவேன், தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து. நான் சொல்றேன், நான் இப்போ இன்னும் தங்க மோதிரம் திட்டம் கூட நான் இப்போ எதிர்பார்க்கல. டைம் எடுத்துக்க. நீங்க தான் சொன்னீங்க எங்களுக்கு வந்து டைம் வேணும், எங்களுக்கு காலம் இருக்கு, எங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை இப்போ தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னீங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கங்க, அது மெல்லவே வரட்டும். இமீடியட்டா பார்க்க வேண்டிய பிரச்சனை என்பது மின்துறை பிரச்சனை. நீங்க அது ஏன்னா மக்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணா, வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்கணுங்க, தூங்க முடியல, கரண்ட் போயிடுது, நான் வெளியே சுத்திக்கிட்டே இருக்கேன். நான் ரோட்ல போனா நிம்மதியா இருக்கணும். யாராவது வந்து ஒரு கொலை நடக்குது, இல்ல வந்து ஒரு என் வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பாலியல் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சிக்கலா பார்க்கிறேன். அதை எப்படி சரி பண்ணணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னென்ன மக்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல்களை களைய வேண்டிய அவசியம் அதிமுக்கிய தேவை இருக்கிறது. அதை நீங்க செய்யுங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு நம்ம சீரியஸா வெயிட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். வெயிட் பண்ண என்ன அவசரம்? அவரே சொல்லியிருக்காரு டைம் கொடுங்கன்னாரு, டைம் கொடுப்போம்னு நான் பாக்குறேன். ஒரு நேரத்தை ஒதுக்கி நிறைய தலைவங்க பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா.